அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் அணு ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில் மினிட்மேன் 3 கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையை அமெரிக்கா டெஸ்ட் செய்திருக்காங்க. இது குறித்த பல்வேறு விஷயங்கள் தற்போது வெளியாகி உலக அளவில் பெரும் ஷாக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் அணு ஆயுதம் கொண்டு தாக்குதலை நடத்தக்கூடிய வகையில் மினிட்மேன் 3 அப்படிங்கிற கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையை அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது மொத்த உலகத்தையும் அலற வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த ஏவுகணை எவ்வளவு வேகத்தில் செல்லும், எவ்வளவு கிலோமீட்டர் பயணித்து தாக்கும் அப்படிங்கிறது குறித்த பரபரப்பான தகவல்களும் தற்போது வெளியாகி உலகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நாடுகளுக்கு இடையேயான மோதல் அப்படிங்கிறது அதிகரித்து வந்துட்டுருக்குங்க. உக்ரைன் மீது ரஷ்யா போர் புரிந்து வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வந்துட்டுருக்காங்க. நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கூட மோதல் வந்துட்டு தான் இருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையே பஞ்சாயத்தும் இருக்கிறது. இது போல ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளிடையே நாளுக்கு நாள் மோதல் அப்படிங்கிறது அதிகரித்து வந்துட்டுருக்கக்கூடியது. இது தவிர ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பஞ்சாயத்து, சீனா தைவான் பஞ்சாயத்து, இதனுடைய பிரச்சனை அப்படின்னு பல மோதல்களும் இருந்த வண்ணம் தான் இருக்கு. இதனால ஒவ்வொரு நாடும் தங்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கா செய்த ஒரு செயல் மொத்த உலக நாடுகளையும் அலற வச்சிருக்கு. அதாவது அமெரிக்கா தற்போது சக்தி வாய்ந்த மினிட்மேன் 3 அப்படின்ற ஏவுகணையை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏவுகணை அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. இதனை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல் கூட நடத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணை மின்னல் வேகத்தில் பாய்ந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மினிட்மேன் 3 ஏவுகணை தான் மொத்த உலக நாடுகளையும் அச்சுறுத்தி இருக்காங்க. இதற்கு காரணம் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி உலகின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்க முடியும். அதாவது இது ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகை ஏவுகணையாகும். அதாவது மினிட்மேன் 3 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனை சுருக்கமாக ICBM ஏவுகணை அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த ஏவுகணை அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய வாண்டன்பர்க் விண்வெளி தளத்தில் இருந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை சோதித்து பார்க்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது மினிட்மேன் 3 ஏவுகணையின் உள்ளே அணு ஆயுதம் வெடிபொருட்கள் எதுவும் வைக்கப்படலை. வெறுமனே ஏவுகணை மட்டும் ஏவப்பட்டது. இந்த ஏவுகணை மணிக்கு 24,140 கிலோமீட்டர் வேகத்தில் விண்ணில சீறி பாய்ந்து ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கடற்கரை அருகே இருக்கக்கூடிய மார்ஷல் தீவின் ரொனால்ட் ரெகன் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதிக்கும் தளத்தை அடைஞ்சிருக்கிறது. இந்த வீடியோவை அமெரிக்காவின் விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஏவுகணை மணிக்கு 24,140 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது. இதன் ரேஞ்ச் அப்படிங்கிறது சுமார் 13,000 கிலோமீட்டர் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் நேற்றைய தினம் அந்த ஏவுகணையின் ரேஞ்ச் அப்படிங்கிறது 6,760 கிலோமீட்டராக தான் இருந்திருக்கு. அதாவது ஏவப்படும் இடத்துல இருந்து 6,750 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கு இந்த ஏவுகணை சென்றடைந்திருக்கு. நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சுமார் 13,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இதனால நம் நாட்டை இந்த ஏவுகணையால் அமெரிக்காவால் குறிவைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளின் அமெரிக்காவுக்கு இராணுவ தளம், விமானப்படை தளம், கடற்படை தளம் இருக்கு. நம் நாட்டுக்கு அருகே அப்படின்னு எடுத்துக்கொண்டா கத்தாரில் அமெரிக்காவுக்கு விமானப்படை தளம் இருக்கு. அதுபோல உலகம் முழுவதும் பல நாடுகளில் அமெரிக்காவுக்கு தளங்கள் இருக்கிறதுனால இந்த மினிட்மேன் 3 ஏவுகணையை பயன்படுத்தி அமெரிக்காவில் உலகின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும். இதனால் அமெரிக்காவின் இந்த ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது பதற்றத்தை அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.
இந்த சோதனைக்கு பிறகு அமெரிக்கா குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்ட் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டும் இருக்கு. அதாவது இந்த ஐசிபிஎம் ஏவுகணையின் சோதனை அப்படிங்கிறது நாட்டின் அணு ஆயுத தாக்குதலை தடுக்கக்கூடிய வகையில் ஐசிபிஎம் ஏவுகணையை தயார்படுத்தக்கூடிய வகையிலையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை சார்பில் நாட்டின் ட்ரைட் திட்டத்தில் ஆயுதங்கள் அப்படி இல்லைன்னா தளங்களும் இருக்குங்க. எதிரிகளிடமிருந்து தரைப்படை, விமானப்படை, கடற்படை மூலமா நடத்த சாத்தியமான தாக்குதலை தடுப்பதற்காக இந்த ஏவுகணை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த மினிட்மேன் 3 ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயும். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறதுனால இதனை நிலத்துல இருந்து மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்தும் ஏவி இலக்க அழிக்க முடியும். இது உலக நாடுகளை அச்சுறுத்த சோதனை செய்யப்படல. அமெரிக்காவின் வழக்கமான ஏவுகணை சோதனைகளின் ஒரு பகுதியாக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அணுசக்தி திறன் கொண்ட மினிட்மேன் ஏவுகணை அப்படிங்கிறது அமெரிக்கா சோதித்து பார்த்திருப்பது உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்தியாவும் நீண்ட தூரம் செல்லக்கூடிய அக்னி ஏவுகணைகளை தயாரித்திருக்கிறது அப்படின்ற போதிலும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இருக்கு. அந்த வகையில் அமெரிக்கா தனது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணுசக்தி திறன் கொண்ட மினிட்மேன் 3 என்ற நீண்ட தூர ஏவுகணையை சோதித்து பார்த்திருக்காங்க. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய வாண்டன்பர்க் இராணுவ படைதளத்தில் இருந்து எவ்வித வெடிமருந்துகளும் நிரப்பப்படாம இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கு. இது பசிபிக் கடலின் மீது நீண்ட தூரம் பயணித்து ஆஸ்திரேலியாவுக்கு அருகே இருக்கக்கூடிய மார்ஷல் தீவில் இருக்க இலக்க துல்லியமாக தாக்கியிருக்கிறது. மினிட்மேன் 3 ஏவுகணை மணிக்கு 15,000 மைல்கள், அதாவது 24,140 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து 4,200 மைல்கள், அதாவது 6,760 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கின் மீது விழுந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக உலகின் எந்த மூலையிலையும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. மினிட்மேன் 3 ஏவுகணை சோதனை தொடர்பாக அமெரிக்க விமானப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் இது போன்ற ஏவுகணை சோதனைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சுமார் 300 முறையாவது இது போன்ற சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கும். இது வழக்கமான ஒன்றுதான். தற்போதைய உலக சூழலுக்கும் இந்த பரிசோதனைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. 21வது நூற்றாண்டின் அச்சுறுத்தல்களை தடுப்பதிலையும் நமது நட்பு நாடுகளுக்கு உறுதியளிப்பதிலையும் அமெரிக்காவின் அணுசக்தி தடுப்பு பாதுகாப்பானது, நம்பகமானது மற்றும் பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்க வடிவமைக்கப்பட்ட வழக்கமான மற்றும் அவ்வப்போது செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. இதற்கிடையில் பார்த்தோன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டின் பாதுகாப்புக்காக $175 பில்லியன் செலவில் கோல்டன் டூம், அதாவது தங்கக்கூரை திட்டத்தை அறிவித்திருக்காரு. இதன் மூலமாக எதிரி நாடுகளிடமிருந்து நிலம், நீர், வான்வழியாக வரக்கூடிய அனைத்து ஏவுகணைகளையும் தடுக்க முடியும். இஸ்ரேல் நாடு தான் தனது பாதுகாப்புக்காக அயன் டூன், அதாவது இரும்பு கூரை பாதுகாப்பு திட்டத்தை நிறுவியிருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவினுடைய விமானப்படையின் அணுசக்தி திறன் கொண்ட இந்த ஏவுகணை அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா சோதனையின் போது பல வகைகளில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா விமானப்படை தளத்தில் இருந்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏவுகணை 4,200 மைல்களை கடந்து மார்ஷல் தீவில் இருக்கக்கூடிய ரீகன் பாலிஸ்டிக் பாதுகாப்பு சோதனை தளத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த ஏவுகணை சோதனை வழக்கமானது அப்படின்னும் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பதில் அல்ல அப்படின்னும் அமெரிக்க இராணுவம் தெளிவுபடுத்தியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணை சோதனை அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த 300 முறைக்கும் மேலே இந்த மாதிரியான சோதனைகளை நடத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவுகணை சோதனை வழக்கமானது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த சோதனை அப்படிங்கிறது உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா பெரும் அதிர்ச்சியையும் வியப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க
அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.